மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்காததை கண்டித்தும், வெள்ள நிவாரண நிதிக்கு போதுமான நிதி வழங்காமல் தொடர்ந்து தமிழகத்தை பாஜக அரசு வஞ்சிக்கிறது என கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து 1000க்கும் மேற்பட்டோர் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை திலகர் திடலில் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழகத்திற்கு எந்தவித திட்டங்களும் அறிவிக்காததை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் துவங்குவதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா மத்திய அரசை குறைக்கும் வகையில் அனைவருக்கும் அல்வா வழங்கினார். இதேபோல சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சி மேயர், வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் பெரம்பலூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் திமுக சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் நடராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி எம்பியுமான ஆர் ராசா, பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஆர் ராசா, அப்போதைய பாஜகவில் பிரதமராக வாஜ்பாய் இருந்தபோது நடந்த தேர்தலில் போதிய இடம் கிடைக்காமல் பிற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் வந்தபோது வாஜ்பாய்க்கு ஆதரவு தர ஜெயலலிதா முன்வந்தார். ஆனால் தங்கள் ஆதரவு ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் கருணாநிதி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாக கூறினார். மோடியாக இருந்திருந்தால் உடனே அதை செய்திருப்பார். ஆனால் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அதை செய்யவில்லை என பேசினார். இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தபால் அலுவலகம் முன்பு சாத்தூர் நகர மன்றம் மற்றும் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல வேலூரில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்கவில்லை என்றும், தமிழ்நாட்டில் திமுக அரசு ஆட்சியை நடத்துவதால் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கள்ளக்குறிச்சி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் திருப்பூர் மாவட்டம் குமரன் சிலை முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் வாங்கும் ஜிஎஸ்டியை தமிழகத்திற்கே பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதேபோன்று நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக சார்பில் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக மாநிலங்களவை தலைவர் திருச்சி சிவா தலைமை தாங்கினார். இதில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.